Hello, hello, hello. Okay, so நேத்து இன்னைக்கெல்லாம் நல்லா பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானே வழக்கம் போல இன்னைக்கும் மார்க்கெட்டை பார்க்கவே இல்லை. இப்பதான் வந்து பார்க்குறேன். பார்த்தா நேத்தோட வையோட இன்னும் கேக் கிடைக்காம இருக்காங்க. நேத்து நல்லா பேசினேன், ஒன்றரை கொட்டை அடிச்சு போனான். தொடர்ந்து வேணும் அப்படின்ட்டு இன்னும் எதுவும் நடக்கல. ஓ, இங்கே அங்கே நீங்க ஓகேவா? ஓகே, கடந்த 4 நாளா ஏறினது ஒரு சின்ன கரெக்ஷன். பரவாயில்ல. கேட்டா குண்டு வந்துருச்சு, ஈரான்ல மறுபடியும் ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. Whatever it is, market can move their ways. Okay, இது வந்து ஒரு டெம்பரரி கனெக்ஷன் தான், இது பர்மனண்டா ஃபாலோ ஆகும் எதிர்பார்க்கக்கூடாது. இங்கேயே தெரியும் உங்களுக்கு, ப்ரைஸ் ஒவ்வொரு லோவையும் பிரேக் பண்ணலை. அதுக்கு என்ன பண்ணுது, ஒரு ஹையர் ஹை மாதிரி ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இதெல்லாம் ஹையர் ஹை மாதிரி தான் போயிட்டு இருக்கு. அப்பெல்லாம் ஆக வாய்ப்பு கம்மியாக. Who knows? இவன் 400 பாயிண்ட் ப்ளஸ் இருக்கா, இவன் 95 பாயிண்ட் மைனஸ்ல இருக்கான். என்ன ஆச்சு ஒன்று ரெண்டு எடுத்துக்கும். தௌசண்ட்ஸ் இப்பதான் கீழே இறந்தது. அவன் ஒரே அடியா மேலே இருக்கிறான். சரி, வாட் எவர் இட் இஸ். நாளைக்கு இறங்குன்னு பெருசா யோசிக்கிறாங்க, ஷார்ட் போகாதீங்க. மேபி அப்படியே இறங்கினாலும் இவ்வளவுதான், கேப் ஃபில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த 23,800 தான் பெரிய சப்போர்ட் ஆக்ட் ஆகும். பெரிய சப்போர்ட் ஆக்ட் ஆகும். சைட்வேஸ் தான் அவங்க தவிர வாழ்க்கை வாய்ப்பே இல்லை. முன்னாடியும் சொன்ன மாதிரி இந்த 24,200ன்றது ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸாக தான் இருக்கும். 24,200 ட்ரேட் பண்ணுங்க. ஃபைனான்ஸ் என்னாச்சுன்னு பார்ப்போம். நல்ல ஒரு ஒன் சைடு மூவ் இன்னைக்கு. மூவ்ஸ் எப்படி போகும்னு யாராலையும் ஐடென்டிஃபை பண்ண முடியாது. இந்த செகண்ட் ஹாஃப்ல பாரு, ஒரு ஷார்ப் மூவ் இருக்கு. ஆனா இன்னைக்கு அப்படியே அரைச்சி எடுத்து வச்சிருக்காங்க. சின்ன மூவ். இந்த மூவ் பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் ஸ்ட்ரீட்னு ஒரு கதையில படித்தேன். சொல்ல என்னன்னா, ப்ரைஸ் வந்து ஏத்திட்டே இருப்பாங்க, இங்க நல்லா ஏத்திட்டே இருப்பாங்க. ஒரு அளவுக்கு மேல புஷ் பண்ணுவாங்க.
ஹோல்ட் பண்ணி ரொம்ப மறுபடியும் மேலே இறக்கம் வர மாதிரி ரீட்டைலர்ஸ் மண்டைகளை வாங்கி ப்ரைஸ் எப்படி சைட்வேஸாக ஏறிட்டு இருக்கப்போ சைட்வேஸாக இருந்துச்சுன்னா மறுபடியும் ஏறும் அப்படின்ற மாதிரி. ஆனால் அப்படியே ட்ராப் அடிச்சு ஒரு ஏன் சொல்றீங்கன்னா இங்க இருந்து ஏறணும்னா இதுக்கு கீழே இருக்கிற பொட்டெல்லாம் ரொம்ப சீப்பாக தான் இருக்கும். சீப்பாக இருக்கும் பண்றப்ப மார்க்கெட் இங்கே இருக்கு ஃபுட்டு இதெல்லாம் சீப்பு தான். நீங்க போயிட்டு 10 லேட்டாலாம் ஈஸியாக எடுத்துட்டுன்னு வச்சுக்கோங்க. இவ்வளோ தூரம் இறங்குச்சு இறங்குனதுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் இருக்கும். அதுதான் இப்போ இந்த இடத்துல எது சீப்பாக இருக்கும் தான் சீப்பாக இருக்கும். ஏன்னா இன்னொரு ப்ரீமியம் ஆல்ரெடி ஹையே இருக்கும். கால் சைடு ஒரு சைடு தான் ப்ரீமியம் ரொம்ப சீப்பாக கிடைக்கும். ஆல்மோஸ்ட் யாருக்கும் தெரியாது என்ன நடக்க போகுதுன்ட்டு. நான் இப்படி 4 கோடு போவேன் அப்படி 4 கோடு போடுவேன். இப்படிதான் நடக்கும் இப்படிதான் நடக்கும் என்னையே நம்பாதீங்க. ஓகே கேப்டன் ஆயிருக்கு மார்க்கெட்டு. கேப்டன் ஆகிட்டு ஒரு ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கு. கிட்டுன்னு ஏறினாவே 615 618 ஒரு ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்திருக்கான். இங்கே ரீட்ரேஸ்மெண்ட் எடுத்து மறுபடியும் டேகை துவைத்து போட்டுட்டு இங்கேயே அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஆனாயிட்டே இருக்கும். ஒன்ஸ் 6.81 கிராஸ் பண்ணவங்க 1.618 தான் டார்கெட். இதையே எல்லாம் அப்ளை பண்ணி பாருங்க. இதெல்லாம் பேக் டெஸ்ட் பண்ணுங்க. ஒரு ஹைலோ போடும்போது 618 இப்போ கொஞ்சம் வழக்கமாக இருக்கும். ஒரு ஸ்ட்ரிங்ல மார்க் பண்ணும் பொழுது இந்த 6.18 இது ப்ரைஸ் பிரேக் அடிக்குதுன்னா ஒரு அடுத்த நெக்ஸ்ட் டார்கெட்டு 1.618 தான் இருக்கும். இந்த மாதிரி வருதா இந்த இடம் இந்த மாதிரி நடக்கான்னு பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. நடக்கும். வேற ஏதாவது இடத்த காமிப்போமா இருப்போம். இதுலயே ட்ரை பண்ணி பார்ப்போம் வருதான்ட்டு. ப்ரைஸு இங்கேருந்து இதுவரும் பணம் இருக்கு. இந்த ஏரியாவுக்கு 618 இந்த இடத்துல பிரேக் அவுட் அடிச்சவனுக்கு டார்கெட் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன கனெக்ஷன். இதையும் இந்த இதுக்கு அடுத்த நெக்ஸ்ட் டார்கெட் இதுதான். அதோட தேர்ட் டார்கெட்டு ஃபோர்த் டார்கெட்டு. தூரம்லாம் சான்ஸ் இருக்கு. சில இடத்துல அதுவும் பாசிபிளா இருக்கும். வேற ஏதாவது இடத்துல பார்ப்போமா? இந்த இடத்துல வருதான்னு பார்ப்போமா? ஒரு ஹை ஒரு லோ. சாரி தலைகீழா போறோம். ஆப்போசிட்டா மார்க் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் முடிஞ்சு போனா நம்மளே மார்க் பண்ணி பார்த்து இப்போ நடக்கும் அப்படி நடக்கும் சொல்லிக்கலாம். ஓகேவா? 1.618 இதை பிரேக் பிடிச்சோன்னா நெக்ஸ்ட் டார்கெட்டு 1.618 மறுபடியும் இந்த டார்கெட்டு 2.618. ஓகேவா? நிறையா நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஐடியாஸ் கிடைக்கும். இங்கேருந்து பாருங்க இந்த ஃபால்ட்டு இந்த இதுக்கு போட்டோம்னா 618 பிரேக் அடிச்சோடனே அதுக்கு நெக்ஸ்ட் டார்கெட் எங்கே வரும் பார்த்தீங்கன்னா 1.618 அப்படிதான். ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க சூட்டபுளாக இருக்கான்ட்டு. சரி நாளைக்கு என்ன ஆகும்னு பார்ப்போம். ஒன்றும் இல்லைங்க நாளைக்கு ஒரு ரீ கிடைச்சிருச்சு. நான் ஒரு லோவர் கிடைச்சிருச்சு.
இதை வந்து நாளைக்கு பேச வச்சுக்கிடுங்க. ரைஸ் இந்த 0.618 கிராஸ் அடிக்கும் போது பை போனா இதுதான் டார்கெட்டு. ஆனா இங்க போறதுக்கு ரொம்ப பாசிபிலிட்டி கம்மி. ஏன்னு சொல்லுங்க, நான் வந்து 200க்கு போகும். போனா இதுக்கு மேல ஸ்ட்ராங் செல்லிங் தான் இருக்கும் இந்த நாள்ல. அப்ப இங்க ஸ்ட்ராங் செல்லிங்னா அதோட டார்கெட்டு மறுபடியும் இங்கதான் கீழே தான் இருக்கும். அப்படி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன், இப்படி போனா இப்படி இருக்கும். நம்மதான் இருக்கும். கம்மிங் டேஸ் கொஞ்சம் பார்த்து கேரளா ட்ரை பண்ணணும். நானும் ஒரு பொசிஷன் எடுத்திருக்கேன் ஹெச்டிஎஃப்சியில் வந்துட்டு. நானும் போயிருக்கேன். நானும் போகல, அது வாங்கிடத்தாம எடுத்து வச்சிருக்கேன். அது வந்து எந்த ஒரு ரீசனும் கிடையாது. என்னன்னு சொல்லுவேன், இருக்க முடியாது. இந்த இடத்துல ஜூனுக்காக எடுத்து வச்சிருக்கேன் 880க்கு இந்த வாரம் அப்படின்னு சொல்லிட்டு. நான் எடுத்ததோட அவ்வளோதான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். அடுத்து ஜூன் 30th எக்ஸ்பீரியா. அப்போ ஜூன் 30 இந்த வரைக்கும் வாய்க்கே எடுத்து வச்சிருக்கேன். ஆல்மோஸ்ட் 800 rupees ஸ்பெண்ட் பண்ணி 850. ஏன் எக்ஸ்பெக்ட் பண்ணல அப்படின்னா இஎம்ஐ வந்துட்டு கொஞ்சம் சைடன்ஸாக இருக்கும். பட் ஆனால் சொல்றது ஒரு பட் எதிர்பார்த்தேன் நான் இன்னைக்கு உங்க கிடைக்கும் இது வரைக்கும் வந்துடும். கண்டிப்பா வரும். இன்னைக்கு பிரேக் அவுட் ஆகல, ஆனால் இன்னும் 1 or 2 days இந்த லைன் பிரேக் ஆகும். இல்லைன்னா 1 week ஆகும். மோஸ்ட்லி 1 or 2 days எனக்கு தெரிஞ்சு இந்த வீக்லேயே ஒரு கேண்டில் வந்து இந்த அளவுக்கான ஒரு கேண்டில் இந்த ஃபார்ம் ஆகும். இந்த இந்த இஎம்ஐ பிரேக் அடிச்சாலும் நெக்ஸ்ட் டார்கெட் போகும். ஆனால் மூவ்மெண்ட் வந்து அந்த அளவுக்கு ஒரு ரேப்பிடா இருக்காது. ஓரளவுக்கு மெயினாக தான் இருக்கும். பார்ப்போம். 880 பாஸ்போர்ட் ஜூன் 8க்குள்ள அது வரைக்கும் ஹோல்டு பண்ண மாட்டேன். இடமில்ல. இன்னைக்கு பார்ட்டிசிபென்ட் ஸ்டேட்டாக பார்ப்போம். லைன்ஸ் வளர்த்தவங்களும் போச்சுட்டாங்க. பையன் மார்க்கெட்டு ஃபுல்லாக கீழே இறங்கிட்டு இருக்கு. வாழ்க்கை ஃபுல்லாக கால் பொசிஷன் எடுத்திருக்காங்க. ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணவே முடியல இப்படிதான் நடக்க போகுது அப்படின்னு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் காலை செல் பண்ணிட்டு போட்டு நீங்கள் ஜாலியாக பணம் சம்பாதிச்சிட்டு இருப்பீங்க. ஓகே. என்ன நடந்து ஒரு 1.5 லட்சம் கால்ஸ் வந்து மீட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் 1 லட்சம் கால் சென்டர் பண்ணியிருக்காங்க. மார்க்கெட்டை ஹெவியாக ஷெல் பண்ணுறாங்க, ஷார்ட் அடிக்கிறாங்க. ஹெவி ஷார்ட் அடிச்சிட்டு இருக்காங்க. நம்மளும் பை பண்ணிட்டே இருந்திருக்காங்க. அப்புறம் 1 லட்சம் காலுக்கு மேலே போவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோ பண்ணி சொல்கிறாங்க. நடக்கும். மேலே போகலாம். இது தான்
எஃப்ஐடிஐ டேட்டா வந்துச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபாரினர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க, டொமஸ்டிக் பீப்புள்ஸ் எஸ்ஐபி எல்லாம் போட்டு 1361 கோடி பை பண்ணி வச்சிருக்கோம். மொத்தமா பார்த்தா நெட்டா மைனஸ்ல தான் இருக்கு. ப்ரீவியஸ் டே கம்பேர் பண்ண பொழுது ஸ்ட்ராங்கா செல்லிங் பண்ணியிருக்காங்க. மைனஸ் செல்லிங் தான் 2000 ஓகே, ரீசனபிள் தான் வச்சுக்கோங்களேன். ஓகே, சொன்னாப்புல எவ்வளோ மார்க் பண்ணி வச்சுக்கிடுங்க, ஈஸியாக ட்ரேட் பண்ணுங்க. இங்கெல்லாம் செல்லிங் ரெட்டா இருக்கும், அதெல்லாம் கண்டுக்காதீங்க. அண்ணனைக்கு மார்க்கெட்டை அன்னன்னைக்கு தான் நகரும். இது வந்து ஒரு ட்ராப் மட்டும் வச்சுக்கோங்களேன், பெயர் ட்ராப். நல்லா செல் பண்ணுவோம், ஃபுல்லாக பொசிஷனை ஃபுல்லாக செல் பண்ண வச்சிருவோம், வச்சுட்டு போட்டுரும். ஒரு ஷார்ட் கவரிங் மாதிரி போகும். கேர்ஃபுல்லாக இருக்கும், ஹெவியாக போக வேண்டாம் ஒரு ஷார்ட்டுக்கு. மார்க்கெட் ஒன்றும் அந்த அளவுக்கு இருக்கு. யூஎஸ் மார்க்கெட்லாம் பார்த்தீங்கன்னா ஆல் டைம் ஹையை தாண்டி எங்கேயோ நிற்கிது. தடிக்கி விழுந்தாலும் எங்கே விழுவான்னு தெரியாத அளவுக்கு கத்துறோம். ஆனால் அப்படியே நம்ம மார்க்கெட்டை பார்த்தோம்னா தடிக்கி விழுத்துறது என்ன எந்திரிக்க முடியாமல் இருக்கும். ஸோ எதுக்கு பாசிபிலிட்டி அதிகம், அவங்க விற்றாங்கன்னா இங்கே தான் காசு கொண்டு போடுவாங்க. எல்லா மார்க்கெட்டும் மேலே தான் இருக்கும். ஸோ அங்கே விற்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு நீங்களே விற்றுக்கிட்டு இருப்பீங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுவோம், நான் எப்போ காசை போட்டு ஃபாரினர்ஸ் காசை போட்டாங்கன்னாவே மேலே ஆயிடும் மார்க்கெட்டு. பட் ஹெவியாக விற்கிறாங்க மீன்ஸ் அவங்க இங்கே வாங்கிட்டு இங்கே விற்கலாம். கீழே இந்த லோவில் வாங்கினதெல்லாம் இன்னும் எவ்வளோ லோவில் வாங்கி வச்சிருப்பாங்க. இந்த லோல் இருக்குன்னா இங்கே இருக்கும்போது அவனுக்கும் ஒரு மைனர் ப்ராஃபிட் மாதிரி வித்துட்டு இருக்கிறோம். நீங்கள் பேசிக்காக ஒரு ஸ்டாக்கை 1,000 வாங்கியிருப்பீங்க, இன்னைக்கு 1000 இருக்கு அப்படின்னும் போது ஒரு ஃபியூ குவான்டிட்டி ரெஸ்ட் பண்ணுவீங்களா, ரெடியூஸ் பண்ணுவீங்களா, அந்த மாதிரி தான் வித்துட்டு இருக்கோம். ஃபியூ குவான்டிட்டி தான் ரெடியூஸ் பண்ணிட்டோம். மொத்தமாக விற்றோம்னா நீங்கள் 23,900 நீங்கள் உட்காந்து வேடிக்கை பார்க்க முடியாது, கீழே ஓடி போயிடும். மார்க்கெட்டில் சென்டிமெண்ட் பாசிட்டிவாக தான் இருக்கு. அது இதையும் கேட்டு நியூஸை கேட்டு நெகட்டிவ் நினைச்சுக்காதீங்க. ஓகே, நாளைக்கு பார்ப்போம். ஏதாவது புதுசாக கொண்டு வர பார்க்குறேன். தினமும் ஒரே பாட்டை படிச்சு நானும் ட்ரேட் பண்ணல. ஓகே பாய். கமெண்ட்ஸில் ஏதாவது போடுங்க, படிச்சு பார்ப்போம்.